உம்முடைய உடலை, உம்முடைய இரத்தத்தை எங்களுக்கு உணவாக நீர் கொடுத்தீர். இயேசுவே, 12ஆம் மணி நேரத்திலிருந்து 3ஆம் மணி நேரம் வரை சிலுவையிலே நீ தூங்கி நின்றீரப்பா. எனக்காக, என் குடும்பத்திற்காக, அந்த முழு உலகத்தில் உள்ள எல்லா மனுஷனும் உயிர் பெற வேண்டும், சுற்றுப்போன ஆன்மா உயிர் பெற வேண்டும், ஆவி உயிர் பெற வேண்டும் என்பதற்காக, சாபம் நீங்க வேண்டும், பாவம் நீங்கி பரிசுத்தர்களாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த பலியை நீர் கல்வாரியிலே ஒப்பு கொடுத்தீர். இயேசுவே, இந்த திருவிருந்த ஆராதனையை ஏற்படுத்தினீர். நாங்கள் உங்கள் இரத்தத்தை பானம் பண்ணி புனிதமடைந்து பரிசுத்தமடைந்து சக்தி அடைந்து இந்த ஸ்பிளிட், இந்த ஆன்மாவுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய சாத்தானை முறியடிப்பதற்காக நீர் இந்த பலியை ஏற்படுத்தினீரப்பா. இந்த உடலை நீர் எங்களுக்கு உணவாக நீர் கையளித்தீர். உங்கள் இரத்தத்தை பானமாக கையளித்தீர். இந்த உடல் பிக்கப்பட்டது, சிதைக்கப்பட்டது. என் உடலிலே நான் செய்த பாவத்தினால் என் உடல் அடிக்கப்பட வேண்டிய உடல், பிக்கப்பட வேண்டிய உடல், சிதைக்கப்பட வேண்டிய உடல், தண்டிக்கப்பட வேண்டிய உடல், என் உடலை ஆரோக்கியமாக்குவதற்காக, குணமாக்குவதற்காக, என் உடலை பரிசுத்தமாக்குவதற்காக உங்கள் உடல் பிக்கப்பட்டது, சிந்தப்பட்டது, சிதறப்பட்டது. உங்கள் அழகு எல்லாம், கவர்ச்சி எல்லாம் அழிக்கப்பட்டது. என்னை அழகுள்ளவனாக, சௌந்தரியம் உள்ளவனாக, பிரகாசம் உள்ளவனாக, மகிமை உள்ளவனாக மாற்றுவதற்காக இந்த பலியை நீர் அங்கே நீர் கையளித்து இந்த பலிக்கு உண்மை ஒப்பு கொடுத்தீரப்பா. இயேசுவே, உள்ளத்தில் அப்படியே செய்யுங்க. ஒவ்வொருத்தரும் அப்படியே பண்ண ஆரம்பிங்க. இதை அறிக்கை பண்ண ஆரம்பிங்க. இதை நினச்சி அவரை அன்பு செய்ய ஆரம்பிங்க. இதை நினைக்கும் போது எங்களுக்கு வேறு எதுலையும் இன்னும் இல்லை, இது யார் பண்ண முடியும், யார் எங்களுக்கு அதை பண்ணுவான், எங்கள் மரணத்திலிருந்து எங்களை யார் உயிர்ப்பிக்க முடியும்? இந்த மதம் உயிர்ப்பிக்குமா? இந்த மத வழிபாடு உயிர்ப்பிக்குமா? இந்த மத போதகர் உயிர்ப்பிப்பாரா? இல்லையே. இயேசுவே, நீங்கள் மட்டும்தான் இதற்காக பிதாவினால் அனுப்பப்பட்ட, இதற்காக இந்த மண்ணுலகத்துக்கு மனுஷனாக பிறந்து அவதரித்த நீங்கள் மட்டும்தாங்கிறத நான் என்ன செய்கிறேன், இருதயத்தில் விசுவாசிக்கிறேன். 1 யோவான் 5 நம்ம பார்த்த 9-10 நித்திய ஜீவனை அளிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு பிதாவாகிய தேவன் கையளித்தார். அதை ஏற்றுக்கொள்ளுவர்கள், விசுவாசிக்கிறவர்கள், குமாரனை உடையவர்கள், ஜீவனை உடையவர்கள். நாம் இப்பொழுது ஜீவனை உடையவர்களாக இருக்கிறோம்னு சொன்னால், ஜீவனுள்ளவர்களாக இந்த செத்துப்போன ஆவி உயிர்த்தெழுந்து உயிரோடு நம்ம இந்த ஆவி உயிரோடு வாழணும்னு சொன்னால், இந்த சரீரத்தை இயக்கணும், படைப்பு அனைத்தையும் இயக்கணும் அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் பயன்படுத்துங்க. இதை விசுவாசிங்க, இதை அறிக்கை பண்ண ஆரம்பிங்க. இந்த திருவிருந்த ஆராதனை இதுதான். இயேசுவே, பரலோக தகப்பனே, எங்களுக்கு ஜீவனை தருவதற்காக, நித்திய ஜீவனை தருவதற்காக, நிலை வாழ்வை தருவதற்காக, நிறைவான வாழ்வை தருவதற்காக, ஒரு பரிசுத்தமான வாழ்வை தருவதற்காக உம்முடைய மகன் குமாரனை எங்களுக்காக நீர் பலியாக்கி நீர் கையளித்தீர். பரலோக தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உம்மை நினைத்து உம்மை அன்பு செய்கிறோம், உம்மை நேசிக்கிறோம். நீர் எவ்வளவு எங்கள் மேல் அன்பு வச்சிருக்கிறீர் என்பதை இஸ்லாமிய நம்ம அல்லாஹ் எவ்வளவு நம்ம மேலே அன்பு வச்சிருக்கிறாங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த இயேசு நமக்காக, நம்ம குடும்பத்துக்காக அவர் வந்தார் என்பதை நீங்கள் அறிக்கை செய்யும் போது இந்த இயேசு உங்கள் குடும்பத்தில் இருப்பார், உங்களோடு இருப்பார், உன்னோடு இருப்பார், உனக்கு துணையாக இருப்பார், உனக்கு ஒளியாக இருப்பார், உனக்கு அவர் காவலாக, உனக்கு வேடியாக இருப்பார். தேங்க்யூ ஃபாதர். பொன்னான முகத்தை நான் பார்த்து பொற்பாதம் பணிந்து முத்தம் செய்கின்றேன். பொன்னான முகத்தை நான் பார்த்து பொற்பாதம் பணிந்து முத்தம் செய்கின்றேன். சிலுவை சுமந்த தோலை பார்த்து, சிலுவை சுமந்த தோலை பார்த்து சிந்திய இரத்தத்தை முத்தம் செய்கின்றேன். சிந்திய இரத்தத்தை முத்தம் செய்கின்றேன். பொன்னான முகத்தை நான் பார்த்து பொற்பாதம் பணிந்து முத்தம் செய்கின்றேன். தீர்த்தியால் குத்தப்பட்ட
விழாவை பார்த்து, ஈட்டியால் குத்தப்பட்ட விழாவை பார்த்து, சிந்திய இரத்தத்தை சுத்தம் செய்கின்றேன், சிந்திய இரத்தத்தை சுத்தம் செய்கின்றேன். பொன்னான முகத்தை நான் பார்த்து, பொற்பாதம் பணிந்து முத்தம் செய்கின்றேன். பொன்னான முகத்தை நான் பார்த்து, பொற்பாதம் பணிந்து முத்தம் செய்கின்றேன். காயப்பட்ட கால்களை நான் பார்த்து, காயப்பட்ட கால்களை நான் பார்த்து, கட்டி தழுவி நான் முத்தம் செய்கின்றேன், கட்டி தழுவி நான் முத்தம் செய்கின்றேன். பொன்னான முகத்தை நான் பார்த்து, பொற்பாதம் பணிந்து முத்தம் செய்கின்றேன். பொன்னான முகத்தை நான் பார்த்து, பொற்பாதம் பணிந்து முத்தம் செய்கின்றேன். காயப்பட்ட தலையை நான் பார்த்து, காயப்பட்ட தலையை நான் பார்த்து, கட்டி தழுவி நான் முத்தம் செய்கின்றேன், கட்டி தழுவி நான் முத்தம் செய்கின்றேன். பொன்னான முகத்தை நான் பார்த்து, பொற்பாதம் பணிந்து முத்தம் செய்கின்றேன். பொன்னான முகத்தை நான் பார்த்து, பொற்பாதம் பணிந்து முத்தம் செய்கின்றேன். சிலுவை சுமந்த தோளை பார்த்து, சிலுவை சுமந்த தோளை பார்த்து, சிந்திய இரத்தத்தை முத்தம் செய்கின்றேன், சிந்திய இரத்தத்தை முத்தம் செய்கின்றேன். பொன்னான அவருடைய முகத்தை பாருங்கள். இயேசுவே, அழகான முகம் அழகற்று இரத்தத்தால் காயத்தால் இதோ அலங்கோலமாக உங்க முகம், அந்த பொன்னான முகம் இப்படி மாறியது. எண்ணெய், அழுக்கடைந்த எண்ணெய், கரைவிடிந்த எண்ணெய், கருப்படைந்த என்னுடைய முகத்தை பிரகாசமுள்ள முகமாக, ஒளியுள்ள முகமாக மாற்றுவதற்காக உங்க முகத்தினுடைய அழகை இழந்தீரப்பா. இப்பொழுது என்னுடைய முகம், என்னுடைய அகம் இப்பொழுது பிரகாசம் அடைவதாக, ஒளிமய இருள் நீங்கி ஒளிமயமாய் மாறுவதாக. அந்த கருப்பான இருட்டு, இருளான வாழ்க்கை என்னை விட்டு அகன்று போக வேண்டும். சொல்லுங்கள் உள்ளுக்குள். அப்படி எல்லாரும் சொல்ல ஆரம்பிங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறோம் என்று சொல்றேன். இதே போல நீ சொல்லு. இந்த இயேசுடைய முகத்துல இவ்வளவு காயங்கள், இந்த இரத்தம், இவ்வளவு சதைகள் பிடிக்கப்பட்டிருக்கிற முகம் அழகு அழகற்று அசிங்கமா இருக்கிறது. காரணம் இருளடைந்த அழகற்று இருந்த என்னுடைய முகத்தை அழகான முகமாக, ஆன்மையா என் செத்துப்போன ஆன்மாவை மீட்பித்து பிரகாசம் உள்ளவனாக, கர்த்தருடைய மகிமையினால் மகிமை நிறைந்த ஒரு முகமாக, ஒளிமயமான முகமாக, மோசேயுடைய முகம் பிரகாசமாய் யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு ஒளிமயமாய் இருந்தது போல என்னுடைய முகத்தை இப்படி ஒளிமயமான முகமாய் மாற்றுவதற்காக, நான் ஒளியுள்ளவனாய் மாற்றுவதற்காக இந்த முகம் என்ன செய்யப்பட்டது? நீக்கப்பட்டது, சிதைக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது. உங்கள் அழகு அழிக்கப்பட்டது. அவர் அழகானவர், அவர் அருமையானவர், அவர் இனிமையானவர், அவர் மகிமையானவர். ஆனால் அந்த முகம் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்ம இருட்டை போக்குவதற்காக, நம்முடைய துக்கமான முகத்தை சந்தோஷமான முகமாய் மாற்றுவதற்காக, எல்லடிந்து போன நம்முடைய முகத்தை ஒளிமயமான முகமாய் மாற்றுவதற்காக இயேசுடைய முகம் என்ன செய்யப்பட்டது? தேங்க்யூ ஃபாதர். நமக்கு ஜீவனை கொடுப்பதற்காக ஈட்டியால் நாவிலே குத்தப்பட்டு, நாவிலே இரத்தம், நம்ம கால் செய்த பாவத்தை போக்குவதற்காக கால்களிலே ஆணிகள், நம்முடைய கை செய்த பாவத்தை போக்குவதற்காக, அதை நீக்குவதற்காக, அதை கரங்களை பரிசுத்தமாக்குவதற்காக கைகளிலே ஆணிகள். இயேசுவே, உங்க தியாகத்தை நினைத்து பார்க்கிறோம், உங்க பலியை நினைத்து பார்க்கிறோம். இந்த ஆராதனையிலே, இந்த திருவிருந்த ஆராதனையிலே உங்க உடலை உட்கொள்கிற நாங்கள், ஆன்மாவாகிய நான், உங்க இரத்தத்தை பானம் பண்ணுகிற ஆன்மாவாகிய நான், சொல்லுங்கள், இப்படியே சொல்லுங்கள். இப்பொழுது உண்மை நான் முத்தம் செய்கிறேன், காயங்களை முத்தம் செய்கிறேன், இரத்தத்தை முத்தம் செய்கிறேன். உண்மை நேசிக்கிறேன் அப்பா,
அன்பு செய்கிறேன். உள்ளத்திலே அப்படியே நினைச்சு ஆரம்பிங்க. உள்ளத்திலே அப்படியே ஒவ்வொரு ஆரம்பிங்க. நீ மாட்டா கதபுதி அங்கரபுதி நீ அங்கரபுதி அம்பரபுதி செல்வியா பாய உங்க இரத்தம் தங்கி பாது எல்லா செத்து போன ஆவிகளையும் உயிர்ப்பிப்பதாக இந்த மாதிரி உள்ளத்திலே உங்க இரத்தத்தை பயன்படுத்தி ஆண்டவரே என் முகத்தை இப்பொழுது பிரகாசிக்க பண்ணும். இருந்து போன என் வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணும். ஒளிமயமான ஆமென் முகமாக பிரகாசம் உள்ள ஒரு முகமாக என் முகம் மாறட்டும். என் வாழ்க்கை மாறட்டும். எல்லாம் அப்படி உள்ளுக்குள்ள பேச ஆரம்பிங்க. இப்படி தியானம் பண்ண ஆரம்பிங்க. இப்படி நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. இப்படி தனியா உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சியை போட்டு நீங்க கேட்டுக்கிட்டே அப்படி பண்ண ஆரம்பிங்க. இந்த நிகழ்ச்சியை உங்க நண்பர்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கு நினைச்சீங்க அப்படி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபாதர். இயேசுவின் இரத்தம் விலையேறப்பட்ட இரத்தம் மாசற்ற இரத்தம் இப்பொழுது நீங்க பயன்படுத்த உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இருள் போகுது. இந்த செத்து போன ஆவி சாத்தான் இப்பொழுது அவன் வெளியேறுகிறான். இந்த லூசிபர் வெளியேறுகிறான். அவனுடைய அரசு உன் வீட்டில் இருக்க முடியாது, உனக்குள்ள இருக்க முடியாது. இப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் வந்து கொண்டிருக்கிறது. இதை பயன்படுத்த இறை அரசு உனக்குள்ளே வருகிறது. இதை பயன்படுத்தும் போது ஒரு மனம் தேவனோடு நிறுத்தி இருக்கிறது. தேவனை சார்ந்திருக்கிறது. தேவனே உண்மை சார்ந்திருக்கிறேன். என்னை மாற்ற என் வாழ்க்கையை மாற்ற உம்மால் முடியும். என்னை பரிசுத்தனாய் செல்வந்தனாய் மாற்ற உம்மால் முடியும். விசுவாசத்தில் என்னை ஐஸ்வர்யனாய் மாற்ற உம்மால் முடியும். மாற்றும் ஒரு மாற்றம் அடைந்து முகமுகமாக என் இயேசுவை காண்பே. ஒரு மாற்றம் அடைந்து முகமுகமாக என் இயேசுவை காண்பே. தொட்டு தொட்டு பாட்டி இயேசுவை தொட்டு தொட்டு பாட்டி தானான தனனா தானான தானான தனனா தானான ஒரு மாற்றம் அடைந்து முகமுகமாக என் இயேசுவை காண்பே. ஒரு மாற்றம் அடைந்து முகமுகமாக என் இயேசுவை காண்பே. தொட்டு தொட்டு பாட்டி இயேசுவை தொட்டு தொட்டு பாட்டி பேசுங்க அவரோடு. இயேசுவே இப்பொழுது நான் உருமாற்றம் அடைகிறேன். என் ஆன்மா இப்பொழுது உருமாற்றம் அடைகிறேன். ஆவி இப்பொழுது உருமாற்றம் அடைகிறது. தேவ சாயல் ஆமென் இப்பொழுது மாற்றத்தை கொண்டு வருகிறது. நான் இப்போ சொல்லப்ப உங்க சாயல், உங்க பாவனை, உங்க ஞானம், உங்க ஆற்றல், உங்க அறிவு, உங்க வல்லமை இப்பொழுது என்னை மாற்றிக் கொண்டிருக்கிறது. என்னை உருமாற்றி கொண்டிருக்கிறது. இது இப்படி உட்கார்ந்து நேசி ஆரம்பிங்க. இப்படியே நீங்க தியானத்தை பண்ண ஆரம்பிங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறேன். இந்து சகோதரா இருக்கலாம், நீங்க எந்த மருத்துவராக இருந்தாலும் பரவாயில்ல. இப்படியே சொல்லுங்க. என்னை உருமாற்றுவதற்காக, என்னை பிரகாசம் உள்ளவனாய் மாற்றுவதற்காக, என்னை நிறைவுள்ளவனாய் மாற்றுவதற்காக, என்னை பரிசுத்தவனாய் மாற்றுவதற்காக இயேசுவே உங்க இரத்தம் போதும். நீங்க போதும். இல்மரதி எங்கி வரவசோ இதை நம்புகிறேன். இப்போ நான் மாற்றம் அடைகிறேன். ஒரு மாற்றம் அடைகிறேன். இப்போ என் ரூபம் மாறுகிறது. இந்த உடலை உட்கொள்கிறதுக்கு, உங்க ரத்தத்தை பானம் பண்ணுகிறதுக்கு என் மனசாட்சி இது சுத்திகரிக்கிறது. உங்க ரத்தம் சுத்திகரிக்கிறது. சொல்லு, உள்ளுக்குள்ளே அப்படி பேசுங்க. நீங்க ஜெபம் பண்றது, நீங்க ஆண்டவரோட பேசுறதுக்கு நேரம் தர்றேன். கை யாரும் தட்ட வேண்டாம். உள்ளுக்குள்ள கையை வைத்துங்க. நல்ல கையை வைத்து உங்க மனசு இப்போ தேவன் மேல் என்னை எப்படி மாற்றுவதற்காக நீர் மனுஷனானே. இதுக்கு மதத்துக்கு சம்பந்தம் இல்லை சகோதரனே. உனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு இது. இழந்து போன முதல் மனுஷன் அந்த ஏதேன் தோட்டத்தில் இன்ப உணத்தில் தேவனோடு காலையும் மாலையும் அவரோடு இணைச்சு நான் உறவாடிட்டு இருந்தான். அந்த உறவை கொடுப்பதற்காக இயேசு பண்ண வழி இது. இப்போ நீங்கள் பண்ண ஆரம்பிங்க, பேச ஆரம்பிங்க, உறவாட ஆரம்பிங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க இதை பார்த்துக்கிட்டே அப்படியே நினைச்சிங்க. இருதயத்தில் சொல்லுங்கள், என் கஷ்டத்தை போக்குவதற்காக நீர் கஷ்டப்பட்டீர். என்னை செல்வந்தனாக்கும்படி நீர் ஏழையாக பிறந்தீர். நான் நலமாக ஆரோக்கியம் அடைந்து நான் பிரகாசம் அடைவதற்காக உங்கள் உடலில் காயங்கள் இதை விசுவாசிக்கிறேன். அப்படின்னா என் உடல் நல்லாகுது, என் உடல் ஆரோக்கியம் அடைகிறது. யுத்தம் பண்ணுங்க, பேச ஆரம்பிங்க. ஏய் சாத்தானே, நீ என்னை என்ன செய்ய முடியாது, படுக்கையில் வைக்க முடியாது.
நீ எனக்கு வியாதியை வாதையை கொண்டு வர முடியாது, சாபத்தை கொண்டு வர முடியாது. நீ கொண்டு வந்த சாபத்தையும் நீ கொண்டு வந்த பாவத்தையும் இந்த இயேசுவுடைய இரத்தம், இந்த பலி, இந்த திருவிருந்து என்னை உயிர்ப்பிக்கிறது, என்னை நீதிமானாக்குறது, என்னை பரிசுத்தவனாக்குறது. அறிக்கை பண்ணுங்க. அப்படியே அறிக்கை பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்குள்ளே பேசுங்க. நீங்கள் அவரோடு உறவாடுங்க. இயேசுவே, இந்த நேரத்தில் நான் உங்களை என்ன செய்ய ரொம்ப 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 நேசிக்கிறப்பா, ரொம்ப ரொம்ப நேசத்துக்குரியவர், பாசத்துக்குரியவர். என்னுடைய அன்பு நீங்கள் என்னை அன்பு செய்த நீங்கள் என்னை இந்த அளவுக்கு இந்த உலகத்தில் யாரும் அன்பு செஞ்சது கிடையாது. உங்கள் அன்பு தான் எனக்கு பெருசு, நீங்கள் தான் எனக்கு பெருசு. பெரியவரே, நீர் எனக்குள்ளே இரும். என் இதயமாய் என் ஆன்மாவை உங்களுடைய அரியணையாக சிங்காசனமாக இதுவும் நான் உங்களுக்கு ஒப்படைக்கிறேன். சொல்லுங்கள். என் ஆத்மாவை அன்னை மரியா நீர் தங்குகிற மாளிகையாக அரியணையாக ஒப்பு கொடுத்தது போல என் இதயத்தை தருகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களை இதை மட்டும் சொல்ல ஆரம்பிங்க. உங்களுக்கு என் இதயத்தை கொடுக்குறேன். இந்த உடல் குடும்பத்துக்கு இருக்குது, ஆனால் அந்த இதயம் உங்களுக்குரியது. இந்த உடலும் உங்கள் ஆலயம், இதில் உங்கள் மகிமை நிரப்பட்டும், உங்கள் பிரசன்ன நிரப்பட்டும், உங்கள் மகிமை மூடட்டும், உங்கள் அபிஷேகம் நிரப்பட்டும் சொல்லுங்க. நீ எதை சொல்லுகிறாயோ அதை தேவன் செய்கிறார். நீ எதை கேட்கிறாயோ அதை தேவன் தருகிறார். இயேசுவின் பெயரால் பிதாவே, இப்பொழுது நான் கேட்கிறேன் சொல்லுங்கள். இப்பொழுது இந்த உடல் உங்களுடைய ஆலயம் மகிமையாக நிரப்பப்படட்டும். இது பரிசுத்தமான ஆலயமாக இப்பொழுது மாறட்டும். உங்கள் இயேசு மகன் இயேசுடைய இரத்தம் இப்பொழுது இந்த உடலிலே பூசுகிறேன், என் சிந்தையிலே பூசுகிறேன், என் கண்ணிலே பூசுகிறேன். என்னுடைய உடல் முழுவதும் உங்கள் இரத்தத்தை பூசி இது புனிதமடையும்படி, பரிசுத்தமடையும்படி இந்த திருவிருந்த ஆராதனையை நான் உட்கொள்கிறதற்கு இப்பொழுது நான் புனிதமாகிறேன், இரத்தத்தால் புனிதமாகிறேன், இரத்தத்தால் பரிசுத்தமாகிறேன். இப்படி அறிக்கப்படாத நீங்கள் எரிமானா கரபதி அந்தரமா லெஸ் 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 என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய குமாரனுடைய பாடுகளினாலும் மரணத்தினாலும் உயிர்ப்பினாலும் எங்களை மீட்டு ரட்சித்தீரே. எங்கள் அன்றாட சிலுவையை நாள்தோறும் சுமந்து அவர் பின்னே செல்லும் நாங்கள் அவருடைய பாடுகளில் பங்கு பெறுவது போல அவருடைய மகிமையிலும் பங்கு பெறுவோமாக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் சர்வேஸ்வரனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் உம்மை மன்றாடுகிறோம். ஜீசஸ். அப்படின்னா பாடுகளினால் உங்கள் மரணத்தினால் நாங்கள் எங்களுடைய அன்றாட சிலுவையை சுமந்து உமக்கு பின்னே சிலுவையே முன்னா இந்த உலகமே பின்னா, சிலுவையே முன்னால் சாபமே பின்னால், சிலுவையே முன்னால் பாவமே பின்னால். இனி உனக்கு வேலை இல்லை. சிலுவையை என் சிந்தையிலே நிறுத்துகிறேன். சிலுவையிலே என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தொங்கியதை என் சிந்தையிலே நிறுத்துகிறேன். இது என்னை சாதாரண மனிதனாக அல்ல, தேவ மனிதனாக, பரிசுத்தமான ஒரு மனிதனாக, புனிதமான ஒரு மனிதனாக இந்த சிலுவை என்னை மாற்றுகிறது, என்னை உருமாற்றுகிறது. நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் இப்படி இந்த வழிபாடை பண்ண ஆரம்பிங்க. வீட்டில் தனியாக உட்காந்து பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அப்படி கொஞ்சம் நேரம் அப்படி உள்ளுக்குள்ள, நீங்கள் பஸ்ஸில் உட்காந்து போயிட்டு இருக்கும்போது, ட்ராவல் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே இதை என்ன செய்யுங்க, பண்ண ஆரம்பிங்க. இந்த சிலுவை, இயேசுவே சிலுவையே முன்னா இந்த உலகமே பின்னா, சிலுவையே முன்னா உலகமே பின்னா, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே இன்று விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னா சாத்தானே பின்னா, சிலுவையே முன்னா சாபமே
கரங்களை கூப்பி தலை வணங்கி அந்த பரலோகத்தவனுடைய அன்பை நாம் இந்த பலிபீடத்திலே நினைத்து பார்ப்போமா? இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் உடலாக இரத்தமாக மாற்றுகின்ற அந்த தெய்வீக வல்லமை, பரிசுத்த ஆவி, அந்த நெருப்பு அக்கினி இப்பொழுது நம்மளை மாற்றட்டும். நம்முடைய சிந்தையிலே, நம்முடைய இருதயத்திலே தேவனே அரசு வரட்டும். நீங்கள் ஆட்கள் செய்ய, நீங்கள் குடிக்கொள்ளுங்க. இந்த பலிபீடத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம், என் குடும்பத்தை ஒப்படைக்கிறேன், என் பிள்ளைகளை ஒப்படைக்கிறேன், என் பாரத்தை ஒப்படைக்கிறேன், என் பாவத்தை எல்லாத்தையும் ஒப்படைக்கிறேன். இந்த பலியை, இந்த அப்பத்தை உடலாக மாற்றுகின்ற அந்த தெய்வீக வல்லமை, இந்த ரசத்தை இப்படி இரத்தமாக மாற்றுகின்ற அந்த தெய்வீக வல்லமை என்னை மாற்றட்டும், என் குடும்பத்தை மாற்றட்டும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றட்டும். இயேசுவே, உள்ளுக்குள்ள அப்படி நினைச்ச ஆரம்பிங்க. அவரோடு நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் அவரோடு நினைச்ச ஆரம்பிங்க. கம்யூனிகேஷன் தொடர்புள்ள ஆரம்பிங்க, உறவுகள் ஆரம்பிங்க. உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு எது பிரச்சனை, யாதி என்ன யாதி அதை சொல்லு, அதை எடுத்துருங்கப்பான்னு சொல்லு. அதை மாற்றட்டும், இந்த வல்லமை அவங்க மாற்றட்டும். என்னை உருமாற்றம், இப்போ நான் உருமாற்றம் அடைந்து நான் ஆவி மனிதனாக, ஒளி நிறைந்த மனிதனாக, பரிசுத்தமான ஆன்மாவாக, உங்கள் ஆவியினால் நிரப்பப்பட்ட ஆன்மாவாக இதோ இந்த பலிபீடத்திற்கு முன்னால், இந்த பலிபீடத்திலே நான் நிற்கிறேன். வானகத் தந்தையே, நீர் மெய்யாகவே பரிசுத்த, நீர் புனிதத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய பரிசுத்த ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதமாக்கி அருள வேண்டுமென தாழ்மையுடன் மன்றாடுகிறேன். இந்த பலிபீடத்தில் ஒப்புக் கொடுக்கின்றேன். இந்த தேவசாய் நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை குடும்பங்களை, பிள்ளைகளை இந்த பலிபீடத்தில் ஒப்படைக்கிறேன். அப்பா, இந்த பலிபீடத்திலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லா மதத்தவர்களையும், எல்லா மொழியினர்களையும் நீர் புனிதமாக்கி அருள வேண்டும் என நான் இந்த பலிபீடத்திலே மன்றாடுகிறேன். இயேசுவே, இந்த பலிபீடம் நீர் பலியான பலிபீடம், பாவிகளை புனிதனாக்குகின்ற பலிபீடம், இந்த அப்பத்தை உம்முடைய உடலாக மாற்றுகின்ற பலிபீடம், இந்த திராட்சை ரசத்தை உம்முடைய இரத்தமாக மாற்றுகின்ற பலிபீடம், ஒரு பாவியை புனிதனாக மாற்றுகின்ற பலிபீடம், ஒரு ஏழையை செல்வந்தனாக மாற்றுகின்ற பலிபீடம், இந்த மண்ணுலகம் கஞ்சன் வாழுகிற மனிதனை விண்ணுலகத்துக்கு சொந்தக்காரனாக மாற்றுகின்ற பலிபீடம். இந்த பலிபீடத்திலே இந்த உலகமெங்கும் இருக்கக்கூடிய அனைத்து மதத்தவர்களையும், மொழியினர்களையும், இனத்தவர்களையும் நான் ஒப்படைத்து நீர் உருமாற்றும்படியாக புனிதமாக்கி அருள வேண்டும் என மன்றாடுகிறேன். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக நீர் பாடுபட மனமுகந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு நீர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் சரீரம் என்றார். அப்படியே தலைவணங்கி நின்றவனமாக நம்முடைய ஆன்மா அந்த பரலோக தகப்பனை அன்பு செய்ய உறவாட, ஆதியிலே இருந்த அன்பை, முதல் மனிதன் செய்த அந்த அன்பை நாம் இப்பொழுது பரலோக தகப்பனுக்கு என்ன செய்வோம்?
நம்முடைய அன்பை தெரிவிப்போம். இந்த அளவுக்கு இந்த உலகத்தில் நமக்கு அன்பை காட்டினது யாரும் இல்லை. எந்த மதம் காட்டியிருக்கிறது? எந்த மத போதகர் காட்டியிருக்கிறார்கள்? இந்த பிதாவாகிய தேவன் காட்டியிருக்கிறார். தன்னுடைய மகனுடைய உடலை விற்க கொடுத்தவர். இது எல்லாம் சும்மா ஏதோ நீ ஒரு மத வழிபாடு நடத்துவதற்காக இந்த உடல் விற்கப்படவில்லை, இந்த இரத்தம் சிந்தப்படவில்லை. இதை நினைவு கூர்ந்து நாள்தோறும் நாம் புனிதம் அடைவதற்காக, பரிசுத்தம் அடைவதற்காக. அவ்வளமே உணவருந்திய பின் கிண்ணத்தை தம் கையில் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு நீர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதனுக்கு மதத்தவர்களுக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை எல்லா மதத்தவர்களும் இதை நினைவு கூறும்போது, இதை விசுவாசிக்கும் போது, எனக்கு ஜீவனை கொடுப்பதற்காக, எனக்கு சக்தியை கொடுப்பதற்காக, இழந்து போன அந்த பரிசுத்தத்தை, இந்த ஜீவனை கொடுப்பதற்காக இந்த இரத்தம் சிந்தப்பட்டது. இதை நான் விசுவாசிக்கிறேன். இதை நான் விசுவாசித்து இதை பருகுகிறேன், உட்கொள்ளுகிறேன். நிகழ்ச்சியை பார்க்குறவங்களும் இதை அப்படியே ஈஸியாக அறிக்கை பண்ண ஆரம்பிக்கும். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வளிக்கும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் நாங்கள் கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியால் இப்பொழுது நிரப்பப்பட்டு கிறிஸ்துவுக்குள் ஒரே மனமும் ஒரே உடலும் உள்ளவர்களாக எங்களை இப்பொழுது உருமாற்றுகிறார்கள். அக்கீனி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே, அக்கீனி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே, பரலோக கூட்டத்தோடு ஆராதிக்க செய்யுமே, பரலோக கூட்டத்தோடு ஆராதிக்க செய்யுமே. இன்னகே காற்றே என்னை நோக்கி வீசிடு, எந்தூராவி போல என்னில் வந்தமர்ந்திடு. இன்னகே காற்றே என்னை நோக்கி வீசிடு, எந்தூராவி போல என்னில் வந்தமர்ந்திடு. அக்கீனி அபிஷேகம் இப்போ வேண்டும் தெய்வமே, அக்கீனி அபிஷேகம் இப்போ வேண்டும் தெய்வமே. என்னாலும் என் பாத்திரம் இறங்கி வழிய செய்யுமே, என்னாலும் என் பாத்திரம் இறங்கி வழிய செய்யுமே. இன்னகே காற்றே என்னை நோக்கி வீசிடு, எந்தூராவி போல என்னில் வந்தமர்ந்திடு. இன்னகே காற்றே என்னை நோக்கி வீசிடு, எந்தூராவி போல என்னில் வந்தமர்ந்திடு. ஜலத்தின் மேல் அசைவாடிய தேவ தூய ஆவியே, ஜலத்தின் மேல் அசைவாடிய தேவ தூய ஆவியே, ஜலத்தின் மேல் பலனடைய என்னில் அசைவாடுமே, ஜலத்தின் மேல் பலனடைய என்னில் அசைவாடுமே, ஜலத்தின் மேல் பலனடைய என்னில் அசைவாடுமே. இன்னகே காற்றே அக்கினியானவரே, முழங்காலை முடைக்கிறது முழங்கால அளவல்ல, நீச்சல் ஆட வேண்டும் அப்பா. இழுத்து செல்லும் எங்களை இழுத்துக் கொள்ளும், பரலோகத்துக்குள்ள இழுத்துக் கொள்ளும், ஒளிபீடத்துக்குள்ள இழுத்துக் கொள்ளும், இப்படி அறைக்குள்ள எங்களை இழுத்து சொல்லும். சொல்லுங்க, நிரப்பு, எங்களை நிரப்புங்கப்பா. இந்த அப்பத்தை, இந்த ரசத்தை உடலாக இரத்தமா மாற்றுகின்ற உங்களுடைய அபிஷேகம், உங்களுடைய வல்லமை, நெருப்பு, அக்கினி தேவனே இப்பொழுது
அபிஷேகம் உங்களை தாய்க்கலாம், உங்களை பலனடை செய்கிறது. தேவனுடைய சாயலை, தேவனுடைய பாவனையை, தன்மையை உங்களுக்கு தருகிறது, அன்பை தருகிறது, அமைதியை தருகிறது, பொறுமையை தருகிறது, சாந்தத்தை தருகிறது, விசுவாசத்தை தருகிறது, தன்னடக்கத்தை தருகிறது. இந்த உலகத்தை ஆளக்கூடிய அதிகாரத்தை உனக்கு தருகிறது இந்த அபிஷேகம். வானக தந்தை, எங்கள் அப்பாவே, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், ரிஷிகள், சித்தர்கள், மகான்கள், நபிமார்கள் அனைவரையும் நாங்கள் நினைவு வருகிறோம். இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, எளிதில் வயப்படுத்தக்கூடிய பாவங்களை உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை தூக்குகிறவரும் அதை நிறைவேற்றுகிறவருமாய் இயேசு கிறிஸ்து மீது கண்களை பதிய வேண்டிய வார்த்தையின்படி இப்பொழுது எங்கள் கண்களை மீது பதிய வைக்கிறோம், சிலுவையின் மீது பதிய வைக்கிறோம், இந்த அப்பத்தின் மீது, இந்த உடலின் மீது பதிய வைக்கிறோம், சிந்திய இரத்தத்தின் மீது நாங்கள் பதிய வைக்கிறோம். எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த எங்களுடைய மூதாதையர்கள், முன்னோர்கள் அனைவரையும் நாங்கள் நினைவுறுகிறேன் அப்பா. இந்த பலிபீடத்திலே அவர்கள் தன்னை பலியாக்கி உம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு இந்த பூமியிலே நாள்தோறும் உம்மை பின்தொடர்ந்து வந்தது போல நாங்களும் இந்த பரிசுத்தவான்களுடைய அந்த சாட்சியை, வாழ்க்கையை நினைத்து பார்க்கிறோம். இந்த உலகம் காட்டுகிற மாதிரியை பின்பற்றாது எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த இந்த புனிதர்கள், பரிசுத்தவான்கள், ரிஷிகள், நபிமார்கள் வாழ்ந்த அவருடைய வாழ்க்கையை நாங்கள் எங்கள் சிந்தையிலே நிறுத்தி இயேசு கிறிஸ்துவுடைய மனநிலையோடு இயேசுவை பின்பற்றி, இயேசு வாழ்ந்தது போல, இயேசு ஜெபித்தது போல, இயேசு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தன் இருதயத்தை முழுவதுமாக கையளித்தது போல எங்கள் இருதயத்தை இந்த பலிபீடத்திலே படைக்கிறோம். இயேசுவினுடைய மனநிலை இப்போது எங்களுக்குள்ளே உருவாகுவதாக. இந்த உலகமும் இருக்கக்கூடிய எல்லா மதத்தவரையும், எல்லா இனத்தவர்களையும், மொழியினர்களையும் இந்த பலிபீடத்திலே படைக்கிற நினைவு கூறுகிறேன் அப்பா. அவருடைய அகக்கண்கள் திறக்கப்படுவதாக. இந்த சுவிசேஷத்துடைய ஒளியை, இந்த உடலை, நம்முடைய இரத்தத்தை இவர்கள் அறிய முடியாதபடி, விசுவாசிக்க முடியாது, அறிக்கை பண்ண முடியாதபடி அவருடைய கண்களை கட்டி வைத்திருக்கிற இந்த பிரபஞ்ச உலகத்தின் ஆவியை இப்போது நான் கட்டுகிறேன். இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தியை இப்பொழுது நான் எரிக்கிறேன், அழிக்கிறேன். எல்லா மதத்தவருடைய, மனிதனுடைய கண்களும் இப்பொழுது கண் திறக்கப்பட்டவர்களாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது அவருடைய இதயத்தினுடைய கண்கள் திறக்கப்படும், ஞான கண்கள் திறக்கப்படட்டும், அறிவு கண்கள் திறக்கப்படட்டும். கண்கள் திறக்கப்பட்டு பரலோக தேவனை உம்மை தரிசிக்கும் பாக்கியத்தை கட்டிடும். அதற்கு உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் உதவியாக இருப்பாராக. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற, தேவசாய நிகழ்ச்சியை பார்க்கிற அருமை ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சகோதர நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸாக ஏற்றுக்கொண்ட அத்தனை பிள்ளைகளையும் நான் ஃப்ரெண்ட்ஸாக ரிக்வெஸ்ட் பண்ணி அத்தனை பிள்ளைகளையும் இந்த பலிபீடத்திலே, இந்த கரத்தில் படிக்கிறேன். அவர்கள் பரிசுத்தமடைந்து, புனிதமடைந்து, நீர் நிறைவுள்ளாக இருப்பது போல அவர்களும் நிறைவுள்ளவர்களாக மாறட்டும், மாற வேண்டும், மாற்ற முடியும். இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் உடலாக இரத்தமாக மாற்றுகின்றவருடைய தெய்வீக வல்லமை அவருடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். அவருடைய இருட்டை வெளிச்சமாய் மாற்ற முடியும். அவருடைய அழுகையை சிரிப்பாய் மாற்ற முடியும். அவருடைய பாவத்தை பரிசுத்தமுள்ளதாய் மாற்ற முடியும். அதற்கு அவர்களை தகுதிப்படுத்தி, பரிசுத்தப்படுத்தி, புனிதப்படுத்தி அவர்களை உம்மோடு சேர்த்துக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளக்கூடியாக இந்த பலிபீடத்திலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு திருவிழுந்துக்கு வந்திருக்கிற உங்கள் பிள்ளைகளை, குடும்பங்களை அப்படியே உங்கள் கரத்தில் படிக்கிறேன். நீர் நிறைவுள்ளவர்களாக இருப்பதோடு இவர்களும் நிறைவுள்ளவர்களாக, திருப்தி உள்ளவர்களாக, சந்தோஷம் உள்ளவர்களாக, மன நிம்மதி ஒரு நிறைவோடு இந்த பூமியிலே வாழ்வார், உங்கள் சாட்சியாய் ஒளியாய் வாழ்வார்களாக. நிகழ்ச்சியை பார்க்க அத்தனை ஆன்மீகவாதிகளும் ஆவிக்குரிய பிள்ளைகளையும் கரத்தில் படிக்கிறேன், குடும்பங்களை படைக்கிறேன், சபைகளை படிக்கிறேன் ஐயா. எல்லா மதத்தவர்களும் மனம் திரும்பி இந்த சிலுவையை, உம்முடைய பாடுகளை, மரணத்தை சிந்தையிலே நிறுத்தி, மதத்துக்கு, மத வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்காது, உம்முடைய வழிபாடுகளுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து இதை இருதயத்திலே, சிந்தையிலே நிறுத்தி அவர்கள் சந்தோஷத்தினாலும் இருதயம் சந்தோஷத்தினாலும் சிந்தைகள் அமைதியினாலும் நிரப்பப்படுவதா. அப்படியே 2 கரங்களை விரித்து எல்லோரும்
வானக தந்தையே, பரலோக மந்திரத்தை நாம் நினைச்சோம். வானக தந்தையே, என் அப்பாவே, என் தகப்பனே, நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு, பாசம், நீர் எங்களுக்காக செய்திருக்கிற தியாகம் எங்கள் அறிவுக்கு எட்டாததப்பா. இந்த உலக அறிவுக்குன்றது நாங்கள் அறிய முடியாது. உங்கள் அன்பையும் உங்களையும் நாங்கள் அறிந்து கொள்கிறதற்கு எங்கள் அகக்கண்ணை திறந்தரலாம், அறிவு கண்ணை திறந்தருவீராக. உங்கள் அன்பு எவ்வளவு பெரியது என்பதை, உங்களுடைய அன்பினுடைய ஆழம், அகலம், நீளம், உயரம் என்ன என்பதை உயிர்த்துணரும்படி எங்கள் உள்ளார்ந்த மனுஷனிலே எங்களை பலனை செய்கிறார், சக்தி பெற செய்கிறார். பிதாவே, நாங்கள் வெறும் சாதாரண மனுஷன் அல்ல. உங்கள் சாயலால் படைக்கப்பட்ட மனிதன், உங்கள் பாவனையாக படைக்கப்பட்ட மனிதன், உங்கள் ஆற்றல் போல் படைக்கப்பட்ட மனிதன். உம்மை போல எங்களை படைத்திருந்தேன். அதை எங்கள் மூதாதையர்கள் இழந்து விட்டார்கள், முன்னோர்கள் இழந்து விட்டார்கள். ஆனால் இயேசு அதை மீட்டு எங்களுக்கு தந்திருக்கிறார் அப்பா. அதை நினைத்து நாங்கள் இப்பொழுது கழிவுறுகிறோம், சந்தோஷமடைகிறோம், ஆனந்தமடைகிறோம். நீர் மெய்யாகவே பரிசுத்தத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை பிள்ளைகளும் பரிசுத்தம் புனிதமடைவார்களாக. உங்களுடைய ராட்சியம் வருவதாக சொல்லுங்கள். அப்படி உலகத்தில் அப்படியே ஜம்மன் ஆரம்பி நிகழ்ச்சியை பார்க்குறவங்க இந்த பரலோகத்தை பிரிவு செய்யுங்க. உங்கள் அரசு வரட்டும். இதயத்தை நீங்கள் ஆளுகை செய்யுங்க. பிள்ளைகளுடைய இதயத்தை ஆளுகை செய்யுங்க. இந்த தேவசாலை நிகழ்ச்சியை பார்க்குற அத்தனையுடைய இதயத்தை நீங்கள் ஆளுகை செய்யுங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு அத்தனையுடைய தங்கச்சி அனைவருடைய இதயத்தை நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா. உங்கள் ராட்சியம் உங்களுக்கு வருவதாக. உங்கள் சித்தம் பரலோகத்தில் செய்கிறது போல எல்லோரும் தன்னுடைய வீட்டில் வேலை செய்கிற இடத்துல தொழுவார்களாக, உண்மை ஆராதிப்பார்களாக. உண்மை தொழுது கொண்டு இந்த தொழுகையினால் வரக்கூடிய அந்த மீட்பை, அந்த பரலோகத்தினுடைய ராட்சியத்தினுடைய ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யத்தை, செல்வத்தை அனைத்தை பெற்றுக்கொள்வார்களாக. எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தவர்களும் அன்றாட உணவை, ஒவ்வொரு நாளுக்குரிய சக்தியை, பலத்தை, ஆற்றலை, விசுவாசத்தை, ஞானத்தை எங்கள் தந்தைகளை வழிநடத்துகிறார்கள். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தையும் கருணையும் புரிந்தல்ல உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் அந்த பேரின்ப விசுவாசத்தோடு நம்பியிருக்கக்கூடிய அந்த பேரின்ப வாழ்வையும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உம்முடையது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தையே உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று சொல்கிறேன். இப்பொழுது சமாதானம் இல்லாத, சமாதானத்தை இழந்து இருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களையும், இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து குடும்பங்களையும், அனைத்து மனிதர்களையும் மதத்தோர்களின் கருத்தில் படைக்கிறேன். இயேசு தேவிலே சம்பாதித்த அந்த சமாதானம், அமைதி ஒவ்வொருடைய இருதயத்தை, குடும்பத்தை, சிந்தையை ஆளுகை செய்வதாக. தேவ சமாதானம் நம் அனைவரையும் ஆட்கொள்கிறது. கை கூப்பி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி சமாதானத்தை நாம் தெரிவித்துக் கொள்வோமா?